எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை, மிக பெருமளவுக்கு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் கிட்ட நம்முடைய ஜானகி அம்மா அவர்கள் பேசியிருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெருமளவுக்கு தற்போது வெளியாகி எல்லாரையுமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. முதல்வர் விஜய் அவர்கள் ஜானகி அம்மா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் இன்னைக்கு வெளியாகி ஒவ்வொருத்தரையுமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. அப்படிப்பட்ட விஷயத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஜானகி அம்மா சொன்னதா சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே இன்னைக்கு இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன விஷயத்தை முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க, எதனால இந்த அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒவ்வொரு தகவலையுமே நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்ன நேயர்களே, முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு அழுது யாருமே பார்த்தது கிடையாதான். அப்படி அழுதுகிட்டே ஜானகி அம்மா இந்த குறிப்பிட்ட விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெரிந்துக்கலாம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, 2 நாட்களுக்கு முன்னாடி ஜானகி அம்மா இறந்துட்டாங்க. அவங்களுடைய மரண செய்தி எல்லார் மத்தியிலுமே மிக பெரும் அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஜானகி அம்மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க கூட நிறைய பேர் ஃபோட்டோக்கள் எடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்முடைய இந்தியாவில் எத்தனையோ செலிபிரிட்டிஸ் இருக்கிறாங்க. அவங்க வயதாகி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் யார்கிட்டையுமே நம்மளால் அவ்வளோ சீக்கிரமாக போய் ஒரு சின்ன ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது. ஆனால் ஜானகி அம்மா கூட நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து நம்ம சமூக வலைத்தளங்களில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்க்கிறோம். இது குறித்து சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜானகி அம்மா யார் தான் கூட போட்டோ எடுக்கிறாங்கன்னு வந்தாலும் ஒரு வார்த்தை கூட இல்லை, முடியாது, இத்தனைக்கு ஃபீவரா இருந்தா கூட முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்களாம். ஏன்னா அதற்கு அவங்க சொல்ற காரணம், ஏதோ ஆசையா அன்பா வராங்க, அன்பா வரவங்களை மட்டும் என்னைக்கும் நம்ம துரத்தி விடக்கூடாது, அதை விட இந்த உலகத்தில் கொடுமையான விஷயம் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏழையோ பணக்காரனோ அது முக்கியம் கிடையாது, நம்ம மேல அன்பு செலுத்தி நம்ம கூட ஒரு போட்டோ கேட்கும்போது அதை கூட முடியாதுன்னு சொல்றதை விட ஒரு மோசமான விஷயம் என்னப்பா இருக்குதுன்னு ஜானகி அம்மா சொல்லுவாங்களாம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்க இறந்த செய்தி எல்லார் மத்தியிலுமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு நேயர்களே. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உறவினர்கள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரிந்தது ஜானகி அம்மா மூச்சு திணறால் இன்னைக்கு இறந்தாங்க அப்படின்னு. ஆனால் எங்களுக்கு தெரிந்த விஷயம், அவங்க 6 மாதத்திற்கு முன்னாடி அவங்களுடைய மகன் இறக்கும் போதே இறந்து போயிட்டாங்க. ஏன்னா ஜானகி அம்மா சிரிக்காதனால அப்படின்னு ஒன்று கூட கிடையாது. அவங்களுடைய மகன் இறந்து 6 மாத காலங்களில் ஒரு முறை கூட சிரித்தது கிடையாது. ஆனால் கடைசியாக ஒரே ஒரு முறை சிரிச்சாங்க. அது எப்பன்னா, அவங்க நேற்று மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் போது இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்னாடி, நான் உயிர் பிழைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், ஆனால் தடவை நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஏன்னா என்னுடைய மகன் கிட்ட நான் மீண்டும் போக போறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு தடவை அவங்க சாகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் சிரிச்சு சொன்னாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அழுதுகிட்டே குடும்பத்தினர் ஷேர் பண்றது எல்லாரும் மத்தியிலுமே சோகத்தையும், அவங்களுடைய மகன் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதும், அதை விட அவங்களுடைய மகன் எவ்வளவு அன்பா அவ்வளோ வயசுலையும் ஜானகி அம்மாவை பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிய வருது. இப்படி இருக்கும்போது நேயர்களே, இப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய நெருங்கிய வட்டாரங்களில் ஜானகி அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை கேட்டவுடனே என்னால் 2 நாளாக தூங்கவே முடியல. திடீர்னு ஜானகி அம்மாவுடைய குரல் என்னுடைய கனவுல பல வருடங்கள் கழித்து முதல் முறையாக வந்திருக்கு. அப்போ அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, நானும் என்னுடைய மகனும் உன்னுடைய ஆட்சியில் வாழணும், உன்னுடைய ஆட்சிக்கு கீழே எப்படி இருக்கணும்னு நாங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்டோம்பா. இத்தனைக்கும் நீ எப்போ கட்சி ஆரம்பிச்சியோ அன்னையிலேருந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. என் மகன் கூட உன்னுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்க்காம இறந்துட்டான். அவனுக்காக தான் நான் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தேன், அவனுக்காகத்தான் உன்னுடைய ஆட்சியை நான் பார்க்கணும்னு இருந்தேன், ஆனால் நானும் இறந்துட்டேனேன்னு சொல்லிட்டு அவங்க கனவுல அழுததா முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய நெருங்கிய வட்டாரங்கள்கிட்ட சொல்லி மிக பெரும் அளவுக்கு கண்கள் கலங்கி இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ரொம்பவே பர்சனலான சில பேர்கிட்ட தான் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இந்த குறிப்பிட்ட விஷயம் இன்னைக்கு வெளியாகி நிறைய பேர் பரபரப்பாக ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இந்த 2 மாத கால ஆட்சி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.